வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல ரெண்டு விதமான சமையல் குறிப்பு பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலே ரொம்பவே பிரபல்யமான தேங்காய் போட்ட கோதுமை ரொட்டி எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். அது கூடவே இந்த தேங்காய் ரொட்டிக்கு சுவை தரும் மாஸ் கருவாடு போட்ட தேங்காய் சம்பல் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாங்க ரொட்டி தயார் பண்ணிக்கலாம். இதுல இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 5 கப்பு மா எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கிலோ பச்சை கோதுமை மா. அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மாவில் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் தாராளமாக போதும். ரொட்டி காயாமலும் மிருதுவாகவும் இருக்கிறதுக்காக 1 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுமே கையால் ஒரு விசை எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுமே இப்போ நாங்கள் தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். நிகச்சூடு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 5 கப்பு மாவுக்கும் 1.5 கப்பு தண்ணி உங்களுக்கு போதுமானது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. கெட்டியாகவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப தளதளப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இதை பிணைஞ்சிட்டு இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு நாங்கள் இதை வச்சிடலாம் மூடி போட்டுட்டு. இப்போ மாசி சம்பல் செய்ய நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு மாபிள் சைஸுக்கு கொட்டையிலா புளி எடுத்துக்கோங்க. 70 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீனி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கப்பு கட்டா கருவாடு, இதில் 15 செத்தல் மிளகாய். இப்போ நாங்கள் செத்தல் மிளகாயும் மாசி கருவாடையும் ஒரு விசை எண்ணெயில் வறுத்தெடுத்துடலாம். ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தாஜி வச்சுக்கோங்க. அதில் 1 மேசக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெருப்பை நல்ல மெதுவான தீயில வச்சுட்டு 30 to 40 செகண்ட்ஸ் இந்த மிளகாயை நாங்கள் வறுத்தெடுத்துடலாம். முதலாவது பாருங்க, இந்த மாதிரி வறுபட்டதும் இப்போ நாங்கள் மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயிலிருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ மறுபடியும் நாங்கள் தாச்சியை வச்சு மாசு கருவாட்டை அதில் போட்டு நாங்கள் 1 நிமிஷத்துக்கு வறுத்து கொள்ளலாம் அதே தீயிலேயே. இந்த மாசு கருவாடு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துன்னு சொன்னால் சுவை மட்டுமல்ல, அதே வேளையில் உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வறுபட்டதும் இப்போ நாங்கள் இதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடவே நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற செத்தல் மிளகாயும் இதில் சேர்த்துடலாம். இந்த கருவாட்டையும் செத்தல் மிளகாயும் நீங்கள் பொரிக்காமல் கூட இடிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு அது கொடுக்காது. அதனால தான் நான் பொரித்து இதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நாங்கள் அரைச்சாச்சு. இப்போ நாங்கள் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் எதிர்பார்த்தபடி நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அதை கரண்டியால் அள்ளி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைப்பட்டிருந்தால் போதும். இப்போ இதை ஒரு சைட்டில் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க. இதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை உரலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நாங்கள் இந்த சம்பலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இது ரெண்டையும் நல்லா நாங்கள் முதல்ல இடிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி இடிபட்டதுமே இப்போ நாங்கள் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற கருவாடு செத்தல் மிளகாய் மிக்ஸ் இதில் சேர்த்துடலாம். இந்த கருவாடு செத்தல் மிளகாய் மிக்ஸுக்கு உரியது தான் நாங்கள் சேர்க்க போகிற ஒவ்வொரு பொருளும். இப்போ இதில் நான் இதுக்காக எடுத்துருக்கிற தேங்காய் பார்த்தீங்கன்னா 2 கப்பு தேங்காய். அந்த 2 கப்பு தேங்காயும் நாங்கள் உரலில் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நாங்கள் நல்லா எல்லாத்தையும் நாங்கள் இடித்து எடுத்துடலாம். சம்பளை இடித்து கொண்டு இருக்கும்போது 2 அல்லது 3 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டியால். அப்போ தான் எல்லா பொருட்களும் ஒன்றோட ஒன்று சேரும். பாருங்க, இப்போ சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தாளிக்கலாம். இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்காக அடுப்பண்டை ஒன் பண்ணி ஒரு சட்டி வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ சட்டி சூடானதுமே 1 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு, நறுக்கிய 1 கொத்து கருவேப்பிலை, அது கூட நாங்கள் இடிச்சிருக்கிற சம்பலையும் தாளிநிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இது வரும் சுவைக்காக மட்டும்தான். இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு நாங்கள் மெல்லிய தீயில வறுத்து எடுத்துக்கலாம்.
பாருங்க, இந்த மாதிரி உதிரியாய் சம்பல் வறுபட்டதும் இப்போ நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்க, மாசி சம்பல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ரொட்டி தட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ மா பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே மா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை ஒரு விசை நாங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுமே இப்போ இந்த பிசைஞ்ச மாவிலிருந்து சிறு சிறு பகுதிகளாக நாங்கள் பிரித்து எடுக்கலாம். உங்களோட கை வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய உருண்டையை நீங்களே உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நாங்கள் உருட்டியதும் இப்போ நாங்கள் ஏற்கனவே இருக்கிற இந்த மாவில் ஒரு விசை நல்லா பிரட்டி எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு தட்ட வசதியாக இருக்கும். இப்போ மாவில் உருட்டின ரொட்டி உருண்டையை சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி உருளையினால் நல்ல வட்ட வடிவமாக நாங்கள் அதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரொட்டி சுடுறதுக்காக நான் ஏற்கனவே தோசைக்கல் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ நாங்கள் தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை தோசைக்கல்லின் மேல் விரித்து சுருக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் ரவுண்டாக நாங்கள் அழுத்தி விட்டுடலாம். இப்போ நெருப்பு மீடியமாக இருக்கட்டும். இந்த மாதிரி மேல் பகுதி காஞ்சதுமே நீங்கள் ரொட்டியை மற்ற பக்கம் திருப்பி விட்டுருங்க. இப்போ நாங்கள் திருப்பி விட்ட பக்கத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும், அதே வேளையில் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அதே வேளையில் மற்ற பக்கம் நீங்கள் திருப்பும் போதும் ஒரு விசை எண்ணெய் பூசிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி அப்பப்போ விட்டுக்கோங்க. அப்போ தான் எரியாமல் ஈவனாக வெந்து வரும். இப்போ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா ரொட்டியும் சுட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே வேளையில் மாசு கருவாடு போட்ட தேங்காய் சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் இருந்து ஒரு துண்டை பிச்சு உங்களுக்கு தொட்டு காட்டுறேன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பளை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். தேங்காய் போட்ட கோதுமை ரொட்டி, அது கூடவே மாஸ் கருவாடு போட்ட தேங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தனு.